ஐயோ தலை உள்ள படம் அந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னா செருப்பை கட்டி அடிப்பாங்க பாட்டு ப்ரோ. அதாவது இவங்க சும்மா கதை கொடுத்தாங்க பாத்தீங்களா, மங்காத்தாக்கு அப்புறம் நமக்கு நல்ல படம் இல்லை அவங்க கதை கொடுத்தாலுமே இந்த படத்துல பார்க்க சொல்லுங்க. ஒரு சீன் லாக் இல்லை ப்ரோ. மாஸ் காமிஸ்டர் தலை ஆதிக்கு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ படம் உண்மையிலே தலையோட எல்லா படத்தையும் சேர்த்து எடுத்துருக்காங்க ப்ரோ. உண்மையே சூப்பரா இருக்கு ப்ரோ. எப்படி மங்காத்த ஸ்டைலா பில்லா ஸ்டைல இருக்கு ப்ரோ. பில்லா ஆமா ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் செகண்ட் ஹாஃப் வேற லெவல் தீயா இருக்கு. சூப்பரா இருக்கு படத்துல ஸ்டோரி இருக்கு. ஃபேன் பேஸ் மட்டும் இல்ல நான் 1500 ரூபாய் கொடுத்து பார்த்துருக்கேன். திருப்பி நான் 1500 ரூபாய் கொடுத்து பார்க்கலாம்னு போகலான்னு இருக்கேன். ஓகேண்ணா படம் இருக்குதுன்ற அதிலே செஞ்சு தேவையில்ல. எப்படி இருக்குதுன்னு படம் எது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எது செகண்ட் ஹாஃப்னு சொல்ல முடியாது உன்னால. படம் இன்டர்வல் விட்டாங்களானே எனக்கு தெரியல. ஏன்னா நான் போயிட்டு சயின்ஸ் பக்கத்து சீனில் போய் ஃபர்ஸ்ட் சீனில் உட்காந்துட்டேன். எம்எஸ்கில் எங்கே எந்த படம் பார்த்துனே தெரியல. தலை ஒரு சீனுமே தலை வெடி கட்சி வெறியுமே தலை ஒத்த கூட உட்காந்து படம் பார்க்கல. இப்போ கூட சொல்லாச்சு சொல்லுவேன். எல்லா ஸ்கிரீனில் எல்லாருமே நின்று தான் படம் அந்த அளவுக்கு ஒரு சீனும் புள்ள எரி தலை இப்படி சைட்லேருந்து வராரு ஒரு லுக் அந்த மாதிரி இருந்த தலை படம். நம்ம தலை எப்பவுமே கேங்ஸ்டர் தானே தலை. என்ன தலை நீ புதுசாக கேட்குறா எல்லாத்துலேருந்தே நம்ம அப்போதேருந்தே வந்து கத்தினாலேருந்தே கேங்ஸ்டர் தான் நம்ம புதுசாக கேட்குறேன். அது எப்படி நீ பார்த்தா நீ புரியும். நம்ம சொல்லிட்டா நீ இது ஆகிப்படும். நீ போய் பாரு நீயே சொல்ல மாட்டேன் அவர் ஹீரோவா இல்லை. நான் தலை ஜெயிலுக்கு போறா போல திருப்பி ரேஞ்ச் இருக்க ரெட்ராகனா வரா இதாக்காது யாராவனா கிட்ட தலை மாரி வர முடியாது. தமிழ்நாட்டில் உலகத்திலே வர முடியாது. தலைக்கு ஈடோ யாரும் கேட்டாது. தலை மாட்டுதான் தலைக்கு தலை மாட்டுதான் ஈடு. அவரு இந்த மாதிரி அதாவது நல்லவங்களா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கெட்டவனாவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கெட்டவனா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா யார்கிட்டையும் நடிக்க வேணாம். நான் இப்படிதான் காட்டிட்டு போயிடலாம். அப்படி கிடையாது. அது நீங்க அப்படி போட்டுறாதீங்க. அவர் வந்து ஃபேன் பேஸ்க்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் டேரக்டர் வந்து அப்படி எதிர்பார்த்துருக்கலாம். அவர் எனக்கு ஆசை இருக்கு. ஏன்னா டேரக்டருக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். நம்ம படம் எடுத்தால் நம்ம யோசிப்போம் இல்லையா இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு. அதனால அவர் வந்து சரி ஓகே அவர் டேரக்டருக்காக இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் கொடுக்கலாங்க இதே மாதிரி. ஏன்னா மார்க் ஆண்டனி பார்த்துருக்கீங்கல்ல செம்மையாக இருந்தது. இது தலையை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சோம். என்ன ஏதாவது யோசிப்பாரா இல்லை ஃபேனாக இருக்கிறதுனால இவருக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது வைக்கணும்னு. அதெல்லாம் இல்லைங்க. இவர் எதிர்பார்த்தது அவர் கொடுத்துட்டாரு. அவர் எதிர்பார்த்தது இவர் கொடுத்துட்டாருங்க. மார்க் ஆண்டனி சாயல் இந்த படம் இருக்கா இல்லை இது வேற? இது வேறங்க. சுத்தமா வேறதாங்க. ஓகே பை. பாத்து ஒரே பாட்டெல்லாம் முடிஞ்சிருந்தாங்கல பயங்கரமா இருந்துச்சு. ட்ரைலர் இல்ல அவ்வளவுதான். பாட்டே பயங்கரம் வேற லெவல். மங்காத்தா பில்லா சொல்லுனாங்கல அதெல்லாம் இல்ல. ஒரே படம் குட் பேட் கிளி. இனி குட் பேட் கிளி மட்டும்தான். அந்த படம் இந்த படம் இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த கோட் அது இல்ல. நம்ம படம் குட் பேட் கிளி மட்டும்தான். அவ்வளவுதான். மங்காத்தா லிங்க் ஆதா உள்ள இது பிளாஸ்ட் ப்ரோ. சோ எப்படி சொல்றது சொல்ல முடியல. அவர் லுக் அவர் ஃபேஸ் அவர் அந்த கலர் அவர் பார்த்தாலே வேற லெவல் படம். கையா கீது வேற லெவல் சம்பவம் தான். பிளாஸ்ட் ஆதிக்கண்ணா கை கம்ஸ்டபிள் கார்ல கிஃப்ட் மஜாவா பண்ணிக்கிற போல. ஆதிக்கண்ணா அவ்வளவுதான் வச்சுக்கிறாரு ப்ரோ. இந்த ரஜினி சாருக்கு இருப்பா அவர் பேர் என்ன ப்ரோ? ரஜினி சார் ஃபேன் பேட்டை எடுத்தார்ல அதை விடுங்க. அட்லியை வந்து விஜய் வச்சு எடுத்தாரு அதை விடுங்க. இந்த என்ன பண்ணடா வாரிசு அதெல்லாம் ப்ரோ கமல்ஹாசன் வச்சு அதை விடுங்க. லாஸ்ட் ஆதிக்கண்ணா அஜித் அண்ணா லாஸ்ட் மூமெண்ட் வேற செகண்ட் ஷோ போறோம். திருப்பி படம் வர நீ தான் ப்ரோ தீபாவளி அப்படியே செகண்ட் ஷோ போறோம். திரும்பி செகண்ட் ஷோ போறோம். அப்படியே பார்க்க போறோம். திரும்பி பிளாஸ்ட் திரும்பி வருவான். நீ எங்களுக்கு திரும்பி ஒண்ணு இது போதும் ப்ரோ எங்களுக்கு. அவ்வளவுதான் ப்ரோ. நீ படம் பாருங்க ப்ரோ. நீங்க தான் தீபாவளியே ஃபேன் பேஸ்டாக தான் இருக்குது. நிறையா நல்லா கொண்டு போயிருக்காங்க. நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். இல்லை ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். படத்தை ஸ்டோரி இருக்கா? ஸ்டோரி இருக்குது. நல்லா எமோஷனல் கண்டென்ட் தான். நல்லா வைபாகவும் இருக்கும். தேங்க்யூ சார். நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. அது மாதிரி எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ட்ரைலரில் என்ன பார்த்தோமோ டீசரில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கு. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. சேம் லைக் அதே தான் இருக்கு. அந்த ஜிபி மியூசிக் வந்து பார்த்தா சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஸ்டோரி இருக்கு ப்ரோ. கன்ஃபார்மாக அவர் சொன்ன ஆதிக் சொன்ன மாதிரி தான். ஃபாதர் சன் வந்து சென்டிமெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தா சேம் லைக் அது காமிச்சிக்கிறாங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏகேவை ஃபேனுக்கு எப்படி காமிக்கணுமோ ஃபேன் பாய் சம்பவமாக பண்ணிக்கிறாரு ஆதிக்கு. அப்படின்னு சொன்னா செருப்பை கட்டி அடிப்பாங்க. படம் வேற மாதிரி செஞ்சு விட்டாங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் தலையை காட்டிருக்காங்க பாருங்க. தொண்டை கோலம் அரைச்சிச்சு ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ. எனக்கு விக்ஸ் மாத்திரை எத்தனை பேர் இந்த காலி ஆயிடுச்சு. ஒன்றும் சத்தியமா வாய்ஸே இப்படிதான் ப்ரோ மாறிடுச்சு.
இன்னும் 10 ஷோ போலான்னு இருக்கேன். படம் ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கரமா செஞ்சிருக்காங்க. வெயிட் பண்ணதுக்கு எவ்வளவு ஒர்த்து ப்ரோ படம். பயங்கரம் ப்ரோ. ப்ரோ நான் சொல்ல விரும்பல, நீங்க போய் பாருங்க, உங்களுக்கே நீங்களே வந்து போடுவீங்க பாருங்க. தர மாதிரி இது படம். படம் ஸ்டோரி எல்லாமே இல்ல ஸ்டோரி இருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே இது மிக்ஸ்டு மசாலா படம். கன்ஃபார்மா பிளாக் பஸ்டர். இப்போ ட்ரைலரை பார்த்ததுக்கும் இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் வைப் ஏற்றி விட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா ட்ரைலர்லேயே எல்லாத்தையும் வைப்பை விட மோசமா இருக்கு. ஓகேவா, தொண்டை கஷ்டமா இருக்கு. படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா இப்போ ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த ட்ரைலர்லேயே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. படம் ஃபுல்லாக வர வாய்ப்பு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. படம் பார்த்துட்டு எல்லாரும் முடிவு பண்ணலாம். படம் பிளாக் பஸ்டர். படம் அந்த மாதிரி தெரியல. ஆளுமா போட்டு கிச்சுனாங்க தெரியல. கத்தி தொண்டை சாமியா இருக்குது. ஃபேன்ஸ்க்கெல்லாம் செம்ம ட்ரீட்டு. ஆளுமா இன்டர்வல் பிளாக்லாம் விஜய் ரெஃபரன்ஸ் நிறைய தரப்படத்துல செம்ம ட்ரீட்டு. ஃபேன்ஸ்லாம் செம்ம சாட்டிஸ்ஃபைடு. சூப்பராக இது படம். இன்னொரு அடுத்த ஷோ வரேன், அந்த பார்ப்பேன். எல்லாத்தோட கலவை ப்ரோ செம்மையா இருக்குது. ட்ரெண்ட் செட்டர். செம்ம லுக் அஜித்தோட லுக்கு. நல்ல என்ன சொல்றது, நிறைய படத்துக்கு அப்புறம் செம்ம லுக் அஜித்தோட லுக்கு. சூப்பராக படம். இந்த படம் அஜித் தான் ப்ரோ. எப்பயுமே அஜித் தான் ப்ரோ கெத்து. செம்ம படம் ப்ரோ. சூப்பராக இருக்குது. அஜித் தான் ப்ரோ.